திமுகவுக்கு எது எதிர்கட்சி? கருத்தியலா கோட்பாட்டு அளவுல எது எதிர்கட்சி? ஏடிஎம்கே எதிர்கட்சியா? கட்சியில கொள்கை மாற்று என்ன? திமுக ஒரு கொள்கை வச்சிருக்குது. அதே ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ள, ஈருட்டு, திருட்டு, ஏதென்ன முறையற்ற நிர்வாகம், மணல் கொள்ள, மலை கொள்ள, வழக்கொள்ள, இதுல என்ன ஏடிஎம்கேக்கு என்ன வேறுபாடு கண்டிக்கீங்க? சரி, பாரதிய ஜனதா காங்கிரஸ் என்னதான் கொள்கை வேறுபாடு கண்டிக்கீங்க? கொடிகள் வேறு வேறா இருக்கு, கொள்கை வேற இருக்கா? அப்புறம் மாற்றுன்னா எது மாற்று? இதை நம்பி நம்பி ஏமாறுறது பெருத்த ஏமாற்று. மாற்று என்றால் புதிய தத்துவம், புதிய கோட்பாடு, அதை சொல்லணும். ஒரு கருத்தியல் தான் மாற்றா இருக்க முடியும். சும்மா அது இவங்களும் ஓட்டு காசு கொடுப்பாங்க, அவங்களும் ஓட்டு காசு கொடுப்பாங்க. வேற என்ன சொல்லுங்க? இங்கேயும் சாராயம் விற்பாங்க, அங்கேயும் சாராயம் விற்பாங்க. வேற ஏதாவது இருக்கா? இவங்களும் இலவச அறிவிப்பாங்க, அவங்களையும் இலவச அறிவிப்பாங்க. வேற என்ன இருக்குது? இப்ப இதுல வழங்கல அப்படின்னு இருக்குல்ல, வழங்க மறுக்கிறாங்க. நம்மளுடைய எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு பேரிடர் காலங்கள்ல அவசியப்பட்ட நிதி உதவி தேவைப்படுற காலங்கள்ல கூட அவங்க உதவலைங்கிற கருத்தை தேர்தல் நேரத்துல மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக வேண்டியது யாரு? திமுக. மூணு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இப்ப ஏன் போறாரு? 3 ஆண்டுகளா வர முடியாது. இப்ப ஏன் போறாரு? அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க ஈடி ரைடு வந்தா ஓடி போய் மோடியை பார்த்துருவீங்க. என்ன சொல்றதுக்கு சொல்லுங்க. பயம் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட பெருமன்னனின் பேரங்க எங்க பரம்பரைக்கே பயம் கிடையாது. இங்க ஒரு கேள்வி எழுது. பொதுவா நமக்கு ஒரு கேள்வி, நாட்டினுடைய குடிமகனா ஒரு கேள்வி எழுது. இந்த நாட்டை நிர்வாகம் செய்வது சட்டமன்றம், பாராளுமன்றமா, நீதிமன்றமா? எல்லா முடிவையும் நீதிமன்றம் தான் எடுக்கும்னா சட்டமன்றம், பாராளுமன்றம் தேவையில்லையே, கலைச்சு விட்டுலாம்ல.